இந்த 4 ஆண்டுகள்ல தலித்துகள் மீதான தாக்குதல்கள் குறைந்திருக்கா, அதிகரித்திருக்கா? அதன் மீதெல்லாம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கிறது. சாதிய வன்கொடுமைகள் இந்தியா முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதுதான் மறுக்க முடியாத கசப்பான உண்மைகள். இந்தியா முழுவதும்னா தமிழகம் தான். தமிழ்நாடு இந்தியாவை கடந்து இருக்கா? எல்லாம் சொல்ல வர இந்தியா முழுவதும் இது இருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக இது தொடர்கிறது. இந்தியா முழுவதும் அனைவரும் ஒருங்கிணைந்து சாதியத்தை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில தமிழ்நாட்டில் நடைபெறுகிற சாதிய வன்கொடுமைகள் இப்போது இந்த 4 ஆண்டு காலத்திலும் கூட குறைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. 2 நாட்களுக்கு முன்பு வடகாட்டிலும் கூட உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்கம் ஒன்றியத்தில் உள்ள ஒரு கிராமம். இதே அரசின் கவனத்திற்கு நாங்கள் அவ்வப்போது எடுத்து சொல்லியிருக்கிறோம். நமது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறோம். வருகிற 13ஆம் தேதி மாலை புதுக்கோட்டையில் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். அதில் நான் தலைமையேற்று பங்கேற்க உள்ளேன். 13ஆம் தேதி. ஆகவே சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்கு முதல்வர் அவர்கள் உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை மாநில அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தின் போது புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்திருக்கிறோம், சுட்டிக்காட்டியிருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இது கலைந்தெறியப்பட வேண்டும் என்பதிலே முதல்வருக்கு முழுமையான ஈடுபாடு இருக்கிறது. காவல்துறையினருக்கு உரிய வழிகாட்டுதலை அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் பேண வேண்டும் என்பதிலே அரசுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம்.